Hi guys, today recipe வந்து vegetable rice friends. நான் ஃபர்ஸ்ட் வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். தென் ஆனியனும் கட் பண்ணி வச்சிட்டேன். பட்டை லவங்கம் எடுத்து வச்சிட்டேன். தக்காளியும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ரெசிபி ட்ரை செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. தென் வந்து ஆனியன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் ஹோல் ஸ்பைசஸ் மசாலா ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 50% வந்து வதங்கிடுச்சுன்னா இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், தென் வந்து பிரியாணி மசாலா. இதெல்லாம் நம்ம நல்லா ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு புடி புதினா, கொத்தமல்லி. தயிர் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கவே. நெக்ஸ்ட் வந்து தண்ணிக்கு வந்து 1 காப்டினா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 காப்டி போட்டிருக்கேன், ஸோ நான் 2 டம்ளர் தண்ணி வைக்க போகிறேன். உப்பு காரம் செக் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கேன், நல்லா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து லெமன் ஜூஸ். ஓகே, 2 விசில் விட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணலாமா? ஆவி பறக்குதுப்பா பாருங்க, எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா விழும் போது எடி விழுதுன்ட்டு. பர்ஃபெக்டான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.